நீங்கள் சொன்னது போல அந்த புண்ணிய நதிக்கு சென்று நீராடிட்டு வரலாம் வாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஆசை. நான் 2 கேள்வி கேட்க போறேன். இந்த 2 கேள்விக்கு சரியான பதில சொல்லணும். 2 கேள்வி கேட்க போறீங்களா? ஆமா. 2 கேள்வி என்ன? ஒரு 1000 கேள்வி கேளுங்க. உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நான் கற்றுக்கொள்கிறேன். உற்றவன் பார்த்த கோலம், இந்த ஊரார் பார்க்காத கோலம் என்ன கோலம்? உற்றவன் பார்த்த கோலம், ஊரார் பார்க்காத கோலம் ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கும் ஒரு அந்தரங்கத்திலே ஒரு ரகசியம். அந்தரங்கமா இருக்கிறத உற்றவன் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆமாங்க. அறைக்குள்ள யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரி, சரியான பதில் சொல்லிட்டேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லி பார்ப்போம். ஊரார் பார்த்த கோலம், உற்றவன் நான் பார்க்காத கோலம் என்ன கோலம்? நீங்க பார்க்காத கோலம் என்ன கோலம்? அவளுக்கு விதவி கோலம் தாங்க. விதவி கோலம் தானே? ஒருவேளை விதிவசம் வந்து நான் செத்து போயிட்டா? அப்படி சொல்லாதீங்க. என்னங்க, இதற்காக தான் இத்தனை நாளாக உங்களுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? அப்படி சொல்லாதீங்க. ஆலகால விஷத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், கோலமாம் அது யானையும் நம்பலாம், கொள்ளும் எண்ணெய் புலியையும் நம்பலாம், காலனார் விடு தூதரை நம்பலாம், கல்லர் வேடர் மரவரை நம்பலாம், ஆனால் செயல்விழி காட்டிய மாதை நம்பினால் தெருவில் தேங்கி தவிப்பார் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மீனை போன்ற மயக்கம் கண்களுடைய உன்ன மாதிரி பொண்ணு நம்பவே கூடாது. நல்லா இருக்கிற குடும்பத்தை குசிருவீங்க. அப்படியே நீங்கிற பாரு கல்லூரி பிரிக்க மாட்டீங்க. வேம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விடுந்த அழுவாள் பொய்யே, தன்பலம் நின்பாள் பொய்யே, சாகிறேன் என்பாள் பொய்யே, அன்பிலும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையால நம்பின பேர்கள் எல்லாம் நாயினும் கிடையாது சொல்லுவாங்க. நீ எதுனா சொல்லலாம்ப்பா? அப்போது அப்பனா அந்த விதவை கோலத்துக்கு முன்னாடி ஒருவேளை நான் விதிவசத்தால் இறந்து விட்டா, நான் இறந்த பிறகு நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது இல்ல. அதனால நான் உயிரோடு இருக்கும்போதே நீ நான் செத்துட்டா அழுறியா இல்லையான்னு நான் பார்க்கணும். அதனால நான் இப்ப சாக போறேன். செத்த மாதிரி இருக்க போறேன்டியா. அதனால நான் இறந்த பிறகு அழுறியா என்னன்னு பார்க்க போறேன். என்ன எங்க அப்படிலாம் சொல்றீங்க? என் மாதிரி கேட்க மாட்டியா? கேட்கறேங்க. யாருக்காவது இப்படியாப்பட்ட கொடுமை வந்துருக்குமா? இறந்து போன பிணமாக சொல்லுப்போ. நான் இறந்து போயிட்டேன், நீ அழலையா அழலையா என்று பார்த்துருக்காங்க. அனுப்பி பல்ல எடுத்து சொல்லிட்டு புண்ணியவா நல்லா இருக்கு. எனக்கு சுத்தி சொல்லண்டு வர நீ சொன்ன கப்பல் நீ சொன்ன கப்பல் யார சொன்ன ராஜா, நீ சொன்ன கப்பல் எனக்கு பார்த்து வரும்
எனக்கு பார்க்கும் பார்த்து வரும் என் பொன்னில்லாத அம்மாவே. நீ பார்த்த கப்பல் எங்களுக்கு முன்ன வரும் அம்மா, முன்ன வரும். நீ பார்த்த கப்பல் யார சொன்னா எம்மா, நீ ஒரு பாழுங்கப்பல் ஏறிட்டியா? நீ ஒரு பாழுங்கப்பல் ஏறிட்டியா? அம்மா, எனக்கு அத்தி மல்லி அடிக்க மல்லி அம்மா. இந்திரனி அம்மா, உங்க அங்கத்தில நாங்க பூத்த 2 மல்லி அம்மா, நாங்க பூத்த மல்லி அம்மா. இந்திரனி அம்மா, உங்க அங்கத்துல 2 பூத்த மல்லியே அம்மா. நாங்க ஒரு ஆத்தில நாங்க பூத்தி இருந்தா எங்களை அரவணைச்சிருப்பா, எங்களை அருவு கட்டி எங்களை வித்திருப்படாமா. இந்திரனி அம்மா, எனக்கு குண்டு மல்லிடா கொடி மல்லிடா. எங்களை பெத்த அம்மா எங்களுக்கு என்னம்மா சொல்லிட்டு போனா? ஒரு 2 பிள்ளைங்களுக்கு என்னம்மா சொல்லிட்டு போனா? அம்மா, எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க எங்களுக்கு ஒரு வார்த்தை நீ சாகும்போது எதனா சொன்னியா? எனக்கு குண்டு மல்லிடா கொடி மல்லிடா. என்ன பெத்த அம்மா, உன் குளத்துல நான் பூத்த மல்லிடா, நான் பூத்த மல்லிடா. அம்மா, உன் கொலையில நாங்க பூத்த 2 மல்லி அம்மா. நாங்க உங்க கொலையில நான் பூத்த 2 மல்லி. இன்னைக்கு நாங்க குளத்துல நாங்க பூத்திருந்தா என்ன பெத்த அம்மா, இன்னைக்கு நாங்க அரைச்சிருப்போம், எங்களை துரு கட்டி எங்களை வைத்திருப்படா. ஓயம்மா, நீ எங்கம்மா இருக்கிற? உன் 2 பிள்ளைங்களுக்கு என்னம்மா சொல்லிட்டு போனா? அம்மா, எனக்கு செண்டு மல்லிடி செடி மல்லிடி என்ன பெத்த அம்மா. எந்திரன் அம்மா, ஜனத்துல நாங்க பூத்த மல்லிடி, நாங்க பூத்த மல்லிடி. அம்மா, உங்க நாங்க ஜனத்துல நாங்க பூத்த கொல்ல நாங்க என்ன பாவத்தை செஞ்சு தெரியலையம்மா. ஓயம்மா, செனத்துல நாங்க பூத்த கொல்ல இன்னைக்கு நாங்க செடியில நாங்க பூத்திருந்தா எங்களை சேர அழைச்சிருப்பா, என்ன சேரு கட்டி என்ன வச்சுட்டு போறாமா. ஓயம்மா, ஓயம்மா, எனக்கு பச்சை பயிறு அம்மா. என் பாசக்காரா இந்திராணி அம்மா, எனக்கு பச்சை பயிறு அம்மா. உன் பாசமுள்ள விமல் அம்மா, நான் பச்சை பயிருக்கு நான் அழல. எங்க இந்திராணி அம்மா, நீ வச்ச இன்னைக்கு பாசத்துக்கு நான் அழறேன் அம்மா. ஓயம்மா, எனக்கு உளுத்த பயிறு அம்மா, எனக்கு உளுத்த பயிறு அம்மா. உரிமை உள்ள சின்ன பிள்ளையம்மா, எனக்கு உளுத்த பயிறு அப்பா. உரிமை உள்ள
சின்ன புள்ள பிரசனாவா என்றானி அம்மா நான் உளுந்துக்கு நானாடல அம்மா எங்களை பெத்த அம்மா நான் உளுந்துக்கு நானாடல நீங்க வச்ச உரிமைக்கு இன்னைக்கு நான் ஓயம்மா நான் வடக்க கொடுத்த பொண்ணு நான் வடக்க கொடுத்த பொண்ணு இன்னைக்கு நான் வாசலில நான் வாழ்ந்த பொண்ணு நான் வீடு வந்தா நம்ம வாச நிறைஞ்சிருக்கோம் வாழ மரம் எங்களுக்கு பிறந்த எந்திராணி அம்மா எனக்கு தெற்க சுடுகாரம்மா எங்களை வளர்த்த அம்மாவ எனக்கு தெற்க சுடுகாரு எனக்கு மதுர பாராரு நான் தெற்க குடுத்த பொண்ணு நான் வீடு வந்தா நான் தெற்க கொடுத்து வீடு வந்தா நம்ம நிறைஞ்சி இருக்கலாம் நீ வச்ச கொய்ய மரமும் இங்கிருந்து அம்மா குட்டி விளக்கை ஆனந்தகம்மா மறைந்ததம்மா மறைந்ததம்மா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலந்ததம்மா இந்திராணி அம்மா ஆயுள் முடிந்தது கூடும் அம்மா
மாலை போட்டுட்டேன்டா. மாலை போட்டுறியாடா? நான் வேற மாலை போட்டு நான் சாவுக்கு போய் மாலை போட்டு வந்தேன். சாமி 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 மாலை போட்டியா தம்பி? போட்டு என்ன போட்டா? மாலை போட்டியா? என் கழுத்துல மாலை எல்லாம் போடுறியா? அது சொல்லு. அதான் கேட்டுக்கிறேன். சரி, கிளை நடராஜ நடினம் இருக்கிறான். அதை பார்த்தாவது எனக்கு ஆறுதலாக கிடைக்கிறது. காதல் கடிதம்
யார் தெரியுமா? நான் தான் கடிதர் குலத்திலே பெண்ணாக பிறந்து கமலவர்த்தினி கமலபர்தினி என்று பெயர் படுத்தி வாழ்ந்து வருகிறேன். மீனாவா? என்ன வேலை? அதுவும் தெரியுது நடராஜர் கோயில். அதை போய் ஆட வேண்டும் பாட வேண்டும். போகலாமா? எப்படி மச்சாமி அப்போது கூட எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது சொல்ல போறேன். அங்கே நடிகமான கமலவர்த்தியை பார்த்த உடனே என் மனதை பறிகொடுத்து விட்டேன். இனி அவளோடு தான் வாழ போறோம். உங்க கூட வாழ போறது. ஆமா, அவங்களோட என்ன சேர்த்து வை. எந்த பெண்மணியாவது இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்களா? யார் செய்வாங்களா எனக்கு தெரியாது. எனக்கு அவளை பிடிச்சிருக்கிறியா? அவளை சேர்த்து போயிடியா? இல்ல தாலி எடுத்துட்டு போய் மாமா போயிடு அது போயிடியா? போறியா? நீங்க சொல்லுங்க, நான் செய்யவில்லை. இப்பொழுது நான் செய்கிறேன். உங்கள் ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன். போய் சம்மதம் வாங்கிடும். போ சீக்கிரம் போ. எந்த பெண்மணியாவது இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்களா? என்ன செய்வது? இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யவில்லை என்றால் தாலி எடுத்து கொடுத்து விட்டு நீ சென்று விடு அப்படி என்று உரைக்கின்றார். இதற்காக தான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டேன். அவர்களிடத்துல சம்மதத்தை வாழ்த்தொண்டு இப்பொழுது வருகிறேன். எங்களை நாடி ஆம்பளைங்க மட்டும்தான் வருவாங்க. ஒரு பொம்பளை நீங்க எதுக்கு வந்துக்கிறேன்? அம்மா, எதை கேட்டாலும் தருவேன் என்று என்னுடைய கருத்தை நீங்கள் இருவரும் சத்தியம் செய்யணும். என்ன எதை கேட்டாலும் தருவேன் சத்தியம் செய்ய அவ்வளவுதானே?
நீ கேக்குறது என் கையில இருந்தா செஞ்சு தருவோம், இல்ல தரமாட்டோம். அம்மா, உங்களுடைய கருத்திலே நிச்சயமாக இருக்கின்றது. அப்படியா? அதனால அப்படி என்றால் நீ எதை கேட்டாலும் செய்து தருவீங்க. சத்தியம். என்னன்னு கேளுடி. அம்மா, என்னுடைய கணவரோடு ஒரு நாள் உல்லாசமாக நீங்கள் இருவரும் உன் கணவரோட உல்லாசமா இருக்குமா? ஜாண்டி, உன் கணவர் கருப்பா இருப்பாரா, வெள்ளையா இருப்பாரா, குட்டியா இருப்பாரா, நெட்டையா இருப்பாரா, எப்படி இருப்பாரு? அம்மா, எப்படி இருப்பாரு? என்னுடைய கணவர் அழகானவர் கிடையாது. என்ன அழகானவர் தெரியாதா? அப்படி எப்படி இருந்தாரு? என்னுடைய கணவர் ஒரு அருவி பிடித்தவர். ஜாண்டி, அழகா இருக்கிறவங்களை பார்த்தாலே இப்பெல்லாம் நாங்க போறதுக்கு யோசிக்கிறோம். ஒரு புஷ்ட முடிச்சோம் நாங்க போறதா எங்களால முடியாது. என்னால முடியாது. நீ வேணா போயிட்டு வா, நான் யாண்டி துணி தூக்கி மேல கொடுத்தா ஒன்றும் தெரியாது. போயிட்டு வரல, ஓடி. என்னுடைய கணவரோடு ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? என்ன ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? ஒரு நாள் தானே. எனக்கு கால் வலிக்குது. நடந்து அவ வீட்டு வரைக்கும் என்னால வர முடியாது. நடந்து போனா என்ன மதிக்க மாட்டா. அதனால கூடையில வச்சுட்டீங்கன்னு போ. அன்புல யாரையும் வரலங்க. எது வரலாம் எடுத்து கொடுத்தீங்கப்பா. தொப்புள் போடாது. தொப்புள் போடு. நான் தூண்டா இந்த கையால நீ தூக்குங்க. எனக்கு கொஞ்சம் மனத்தீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், கைப்பிடித்தே வாங்க. சாவு வச்சிருவோம். நானு கூடையில வச்சுக்க பண்ண கை பிடிச்சி வருவான். எவ்வளவு கொழுப்பு வச்சா என்ன உப்பு சனிக்கிழமை வர நாடகம் இருக்குதுங்க. ஆட்டாட போயிடாது. சரி, உள்ள போய் கூட வச்சுட்டீங்க பாரியா? கூட வச்சுட்டீங்க பாருங்க. போங்க. கை தாங்களா? இந்த உறவத்தோடு சென்றால் கமலவதனியோடு சேர முடியாது. முன்பொரு காலத்திலே நலாயினியை மனமுடிப்பதற்காக 32 லட்சணங்கள் பொருந்தி அழகிய மன்னதாக வடிவமாகி சென்றேன் அல்லவா? அதே போல அழகிய வடிவத்தோடு இப்பொழுதே அந்த கமலவதியை சந்திக்க போகிறேன். வருகிறேன். உலகம் சிறந்தது எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் தனிகள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் தனிகள் எனக்காக. அழகன்
எதற்காக இந்த உருவம்? ஒரு நேரத்திலே நல சக்கரவர்த்தியின் மகள் நலாயினி அவளுடைய கற்பை சோதிக்க வேண்டும். அவள் கற்பு கரசியா என்பதை நான் அறிய வேண்டும் என்பதற்காக நல சக்கரத்திடம் சென்றேன். எப்படி? அந்த முனிவ உருவத்தோடு சென்று பெண் கேட்டேன். அவர் என்ன உரைத்தார்? என் மகள் திருமணமே வேண்டாம் என்று கன்னிகாமரம் அமைத்து இருக்கிறாள். அவள் மனம் ஒப்புக்கொண்டால் உங்களுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம் என்று உரைத்தார். அப்போது என்ன செய்தேன்? இதே மன்மத உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த கன்னிகாமரம் சென்றேன். நலாயினியிடம் அவளுடைய சம்மதத்தை பெற்றேன். மீண்டும் வந்து நலச்சக்கரத்தியிடம் அவரிடத்திலே வந்து உருவத்தோடு முனிவ உருவத்தோடு வந்து அப்பொழுது திருமணம் செய்து மீண்டும் சென்றேன் என் மனத்திற்கு அழைத்து சென்றேன். அப்பொழுது அந்த ஈசனை கோரி தவம் இருக்க வேண்டும், அவருக்கு தொழ வேண்டும் என்பதற்காக நலாயினி கங்கை நதிகரைக்கு சென்று நீர் ஜலம் எடுத்து வா அப்படின்னு அழைத்தேன். அப்பொழுது அவள் கணவனை விடுத்து மாற்றாரிடத்தில் ஆசைப்படுகிறாளா என்பதற்காக ஒரு அரக்க அவதாரம் எடுத்து சென்றேன், உருமாறி சென்றேன். அப்பொழுது அவள் கற்பு கரசி அவள் கற்பின் தன்மையினாலே சாபத்தை விடுத்தாள். என்னவென்று என்னை யார் என்று தெரியாது என் நிறத்திலே காம ஆசையோடு நெருங்குகிறாயே, நான் பத்தினியானால் நான் உத்தமியானால் 4448 வேதிகளிலே கொடிய வேதி குஷ்டமிடிக்க கடவுளே என்று சாபத்தை கொடுத்தான். அந்த சாபத்தோடு ஓடி வந்தேன், அவள் இடத்திலே இருந்தேன். அப்பொழுது உண்ணுகின்ற பொழுது கணவன் வைத்த மீதியை மனைவி உண்ண வேண்டும் என்பதற்காக சீரும் ரத்தமாக வடியக்கூடிய என் விரலை ஒழித்து போட்டேன். அப்பொழுதும் சிறிதும் மனம் செழிக்காமல் முகம் செழிக்காமல் விரலை எடுத்து வைத்து உணவை உண்டான். ஆஹா, அப்படி என்றால் எந்த ஓர் மனைவியும் கணவனுக்கு செய்யாத வேலை என்ன வேலை? தான் இருக்கும் பொழுது தாசி வீட்டுக்கு அழைத்து செல்ல மாட்டாள் எந்த ஓர் மனைவியாக இருந்தாலும். ஆனால் இதை இவள் செய்கிறாளா என்பதை நான் அறிய வேண்டும் என்பதற்காக அவளை நடக்க முடியாது என்று கூடையிலே தூக்கி கொண்டு வந்தாள். அவளோ வீட்டுக்கு வெளியிலே காவல் இருக்கிறாள். அந்த உருவத்தோடு சென்றால் இந்த மங்கையை நாம் சேர முடியாது என்பதற்காக இந்த அழகிய மன்மத உருவத்தோடு வந்திருக்கிறேன். அவளை காண வேண்டும். எங்கே செய்யா உண்மைதான். உங்களை பாக்குறதுக்கு ஒரு கண்ணு போதாதுக்கு, அப்படியா 1000 கண்ணு வேணும். பாண்டால் உங்களோட இல்ல. அப்படியா? உங்களை பார்க்கும்போது என்னவோ பண்ணுதுக்கு. உன் ஆசை இப்பொழுது நிறைவேறாது. யாரும் நிறைவேறாதா? உண்மைதான். சும்மா சொல்லாதீங்க. ஏங்க உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ஐயோ, நான் சொல்லட்டுமா? உனக்கு தோன்றினாலும் சொல்லு. அப்படியா? நான் சொல்லவா? சொல்லுமா. எப்படி தெரியுமா? எப்படி? யார் யாரது அஞ்சு
நான் எதற்காக இங்கு வந்தேன் தெரியுமா? எனது மனைவியின் கற்புத்தன்மையை சோதிக்க வேண்டும். எந்த ஒரு பெண்ணும் செய்ய முடியாதது எனக்காக என் மனைவி செய்கிறாள் என்பதை சோதிக்க வேண்டும் வந்தேன். அவளோ பத்தினி, எனக்கு எந்த சாபமிட்டாலும் அப்பொழுதே பலித்து விடுவோம். அப்படியா? உண்மைதான். அப்படின்னா உங்க சேரவே முடியாதா? என் மீது நீ ஆசை கொண்டதனால் இந்த ஜென்மத்தில் உன்னால் என்னிடத்தில் சேர முடியாது. ஐயோ, இந்த ஜென்மத்துல சேர முடியாதா? முடியாது. அப்புறம் எப்பதாக நான் சேரணும் கூட? அடுத்த யுகம் துவாபர யுகம். துவாபர யுகத்திலே சுபத்திரையாக நீ பிறப்பாய். அப்படியா? அர்ஜுனனாக நான் பிறப்பேன். அப்பொழுது மாலையிடுதல் உன் கழுத்திலே. அப்பொழுது சுபத்திரை மாலையிடு, சுபத்திரை மாலையிடு என்று நமது வாழ்க்கை வரலாறு ஒரு சரித்திரமாக அமையும். அப்பொழுது நீ என்னை சேரலாம். சென்று வருகிறேன். என்னுடைய கணவரோ அந்த தாசியின் இடத்திலே சென்று விட்டு மீண்டும் என்னை வீட்டுக்கு சென்று வா அப்படி என்று அழைத்திருக்கின்றார். வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்திருக்கின்றார். இப்பொழுது சண்டாளி, சதிகாரி, துரோகி, நயவஞ்சகி, இப்பேற்பட்ட செயலை செய்து விட்டாயே. ஐயோ, என்னால் வழி மறுக்க முடியவில்லையே, என்னால் வழி தாழ முடியவில்லையே. ஒரு கணவனை குடியிலே அகம்பாவத்தினால் எதிரே நிற்பது யார் என்றும் தெரியாமல் இப்பேற்பட்ட சித்திரவதைக்கு என்னை ஆராய்ச்சி விட்டாய் அடி சதிகாரி. எப்பொழுது கட்டிய கணவனுக்காக இப்பேற்பட்ட எனக்கு துன்பத்தை கொடுத்தாயோ, சூரியன் ஒளியமாவதற்குள் உன் தாலி அறுவடை. சாமி, தெரியாத செய்த தவறுக்காக இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்தீர்களே. பொழுது விடிந்தால்தான் என் தாலி அறுபடும். அந்த பொழுதை விடியாத அளவுக்கு நான் சாபத்தை கொடுக்கின்றேன். அறிவோ நமோ நாராயண. செய்யாத தவறுக்காக தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த ஆண்டவரிச்சி. காசிம மன்னன் என்று ஒரு மன்னன் இருந்தார். அவரிடத்திலே இருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள். கொள்ளையடித்த பிறகு அந்த கொள்ளையர்களை எப்படியாகிலும் பிடிக்க வேண்டும் என்று அரசர் காசிம மன்னர் ஆணையிட்டார். காவலர்கள் அந்த கொள்ளையர்களை தேடி புறப்பட்டார்கள். எங்கு தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை. எப்படியாகிலும் நாம் அகப்பட்டு விடுவோம் என்று தெரிந்த அந்த கொள்ளையர்கள் இதோ தவம் இருந்த என் அருகே கொள்ளையடித்த பொன்னையும் முரணையும் வைத்துவிட்டு அவர்கள் ஓடி மறைந்து விட்டார்கள். இதோ அரண்மனையிலிருந்து வந்த காவலர்கள் பார்த்துவிட்டு இதை திருடியது இந்த மாண்டவர் செய்தான் என்று என்னை அனைவரும் கட்டி இழுத்து சென்று இதோ தலைகீழாக தொண்டவிட்டு எனக்கு படாத இடங்களையும் துன்பங்களையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட வேதனையிலே தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறேன். செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வேளையிலே கணவனை சுமந்து கொண்டு அதை இடித்து விட்டாயே, பணி பொறுக்க முடியவில்லை. அதனால் தானே உனக்கு கிட்டப்பட்ட சாபத்தை கொடுத்தேன். பொழுது விடுவதற்குள் தாலி அறுவடோ அறுவடோ. என்ன இது? அமாயக்குள் கொடுத்தாரு. இந்த உலகத்திலே உத்தமி என்று சொல்லப்பட்ட நலாயிரப்பட்டவள் தன்னுடைய கணவனை கூட சுமந்து கொண்டு போகின்ற தருவாயிலே செய்யாத குற்றத்துக்காக அந்த மாண்டவரிசி கழுமரத்தை தலைகீழாக தொழில் கொண்டிருந்தார். இது அறியாதவர் சென்ற நேரத்திலே அந்த மாண்டவரிசியை வெடிவெடுப்பு ஒரு தாலியான கனவு என்று சாபத்தை கொடுத்தார். ஆனால் நலாயினோ நீடா சாபம் கொடுப்பாயா? இதோ நானும் சாபம் கொடுக்கிறேன். நானே உத்தமையாக இருந்தால், நானே பத்திரியாக இருந்தால் குழந்தையை வெளியக்கூடாது சாபத்தை கொடுத்து விட்டார். பொழுது விடியாமல் தேவர் மூவர் அனைவரும் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் தலைப்பட்டு தத்தளித்துக் கொண்டிருக்கார்கள். இவர்கள் வேதனை எப்பொழுதுக்கு போகிறோம் இத பார்த்தாயா? நீ கொடுத்த சாபத்தால் பொழுதே வெடியாமல் தேவர் மூவர் அனைவரும் அவர்கள் செய்யக்கூடிய கட்டளை செய்ய முடியாமல் சிகித்துக் கொண்டிருக்கார்கள். தயவு செய்து ஒரு சாபத்தை ஏற்றுக்கொள்ளும், பார்த்துக்கொள். சாமி, செய்யாத தெரியாத செய்த குற்றத்திற்காக எனக்கு இப்படிப்பட்ட அந்த மாண்டவர் ரிஷி சாபத்தை கொடுத்து விட்டார். சரி, அதனால் நானும் பொழுது விடிந்தாதானே என் தாலி அறுபடும். அந்த பொழுது விடியாத அளவுக்கு நானும் சாபத்தை கொடுத்து விட்டேன்.
இதுல என்ன குற்றம் இருக்கிறது? நலாயினி வேண்டாம், நீ ஆத்திரத்தால் அறிவிந்து விட்டாய். நீ கொடுத்த சாபத்தால் இதோ பார்த்தாதா கோயிலை வெடியாமல் தேவர்கள் அனைவரும் தத்தெடுத்துக் கொண்டிருக்கார்கள். ஆகையால் மாண்டவர் சிவன் சாபத்தை நான் போக்க சொல்லுகிறேன். அவர் சாபத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள். அப்படியா? அதன் பிறகு என்னுடைய சாபம் நான் கொடுத்ததை அதை நானும் பெற்றுக்கொள்வேன். மாண்டவர் சேவலி இதோ பார்த்தா நீ கொடுத்த சாபத்தால் இதோ நாராயண கொடுத்த சாபத்தால் இந்த கோயிலை வெடியாமல் தேவர்கள் துவைத்துக் கொண்டிருக்கார்கள். அதனால் நீ கொடுத்த சாபத்தை மீண்டும் அவருக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடியாதா? மாண்டவ ரிஷி, உனக்கு ஏற்ப அந்த தண்டனை எதற்காக தெரியுமா? நீ சின்னம் சில குழந்தையாக இருக்கும்போது ஒரு தும்பியை பிடித்து அதை வாழை கிள்ளி அது தொடர்பு குசை சொருகி தலைக்கீழாக தொங்கு விட்டார். அந்த பாவம் தான் இப்போது நீ தலை செய்யாத குற்றத்துக்காக தலைக்கீழாக தொங்கி கொண்டிருக்கிறார். ஆகையால் அந்த சாபத்தை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். அதை பார்த்தாயா, என் வார்த்தையை கட்டுப்பட்டு அந்த மாண்டவர் ரிஷியோ அவர் கொடுத்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படியே ஆகட்டும். நான் கொடுத்த சாபத்தை இப்பொழுது நானே ஏற்றுக்கொள்வேன். அனைவரும் அவர்கள் செய்ய வேலையை செய்ய தொடங்கிவிட்டார்கள். நலாயினி, நீ யார் தெரியுமா? என்னை நன்கு உற்றுப்பார், அப்போது யாரு தெரியும்? ஈசா, பரமேசா, ஆண்டவா, கைலாய வாசா, ஆண்டவா. நலாயினி, எதற்காக இந்த சோதனை தெரியுமா? நீ யார்? முன்பொரு காலத்தில் என்னுடைய மனைவியுடைய சக்தி. உனக்கு எனக்கு எத்தனை விதம் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அடுத்த பிறவிலே அயோத்தி ஆளக்கூடிய ரைவத மன்னருக்கும் ரைவத பூசைக்கும் மகளாக நீ ரேணுகாவாக பிறந்தாய். நான் அப்போது ஒரு கற்பை சோதிக்கப்பட்டு நான் ஜபதக்கினி முடிவாக பிறந்தேன். அந்த பிறவிலே நீ கற்பில் சிறந்தவள், கற்பில் சிறந்தவள் என்பது உலகத்துக்கு எடுத்து காட்டி விட்டாய். ஆகையால் அடுத்த பிறவிலே நீ நிலநாட்டு ஆளக்கூடிய நலசக்கரவர்த்திக்கும் மகளாக நீ நலாயனாக பிறந்தாய். நானோ மவுக்கு ரிஷியாக பிறந்தேன். மவுக்கையராக பிறந்து நீ கற்பிலே சிறந்தவனா என்பதற்காக இத்தனை பரிசோதனையும் நான் செய்ததுதான். இதற்கெல்லாம் காரணம் அடியே நான் தான். அப்படியா? ஆமா. அப்படியாகட்டும். ஈடு தந்தாரடி பிள்ளையிலே அதை பாடவதே